Hello friends, welcome to Vijaya Creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முட்டை கிரேவி தான். ரொம்ப சிம்பிளா தான். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல வச்சிரலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு ரைஸ்க்கும் நம்ம சப்பாத்திக்கும் கூட நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 எக் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதற்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி நச்சு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் 2 காஞ்சி வத்த 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா சிம்மில் வச்சு தாளித்து எடுத்துட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் இப்போ நம்ம ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறது அதில் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை நச்சு வச்சுருக்குறோம், அதையும் அதில் போட்டு அதையும் நல்லா மணம் வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான பொடிகள் வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், இது வந்து குழம்பு சில்லி பவுடர் போட்டிருக்கேன் 2 ஸ்பூன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. இப்போது 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி வர வரைக்கும். இந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 300 ml கப்புக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போவும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துச்சு நம்ம கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இது கொஞ்சம் கொதித்து அப்படியே ஒரு கொஞ்சம் குழம்பும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் அந்த பதத்தில் வரும்போது லைட்டாக ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எக் வந்து நம்ம உடச்சி ஊற்றியும் இதில் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி தேவை அப்படின்னா நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக உப்பு இந்த முட்டை போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக கிரேவியை கொதிக்க விட்டுட்டு உப்பு, டேஸ்ட்டு, புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு கிரேவி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.